நான் அது ஃபுல்லா சொல்லுமா, நீ சொல்ல மாட்டேன். பட் கேமரால தெரியுதான்னு தெரியல. நீ என்ன பண்ற? கால் தூக்கணும்லடா, கால் டைட்டா பேண்ட் தூக்கணும். ஐயோ, இதுல இறக்கி பாருதா, தண்ணிக்குள்ள இருந்தெல்லாம் விட்டு எடுக்க முடியாதா? வாட்டர் ப்ரூஃப் தானே இது? வாட்டர் ப்ரூஃப்ல இல்லடா. அது சங்க பார்த்தே எல்லாரும் சங்கு சங்குன்னு. ஃபர்ஸ்ட் அந்த டென்ட்லாம் இருக்காது, வெறும் சங்கு மட்டும் தான் இருக்கும். இந்த சங்கு மட்டுமா? ஆமா, வேற எதுவுமே இருக்காதுங்க. அதுல மாட்டிட்டு அங்க போய் உட்காந்துக்கலாமா நடுவுல? இந்த போர்ட்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 9 எல்லாமே கிடைக்கும். எடுக்கிற மாதிரி இது ஒண்ணு. ஆமா கரெக்டுங்க, உங்களுக்கு அதை காமிக்கணும். அவ்வளவுதான். இதோட வாட்டி முடிச்சுக்கிறோம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு முடிச்சுக்கிறதுனால இந்த வீடியோலயே அதிகமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, இங்கேயே நின்று முடிச்சோம். இந்த வீடியோ இங்கே நின்று ஆரம்பிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டால்மேன் வியூ. ஐ எம் அரவிந்த் ராமச்சந்திரன். ஐ எம் ஜெய். ஜெய்வன் ஜெகதீஸ்வரன். நான் அது ஃபுல்லா சொல்லுமா, நீ சொல்ல மாட்டேன். ஸ்டைல ஜெய். அதான் இன்ட்ரோ வீடியோல சொன்னல, செல்லம்மா ஜெயின் கூப்பிடலாம். ஓகே, சொல்லியிருக்கான். சரி, ஒன்னும் தவிர்க்க முடியாது, அப்படியே கூப்பிடுங்க இவரை. ஜெய், மிஸ்டர் ஜெய். போவோமா ஜெய்? சங்கு கோயிலுக்கு வெளியில நின்று இருக்கோம். சங்கா கோயிலா சங்கு கோயிலா? சங்கு கோயில். சங்கு கோயில். ஓகே கைஸ், சரி அப்படியே நாங்க உள்ள செல்கிறோம். வாருங்கள் எங்களுடன். போவோம். விநாயகர் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்குடா ஒரு மாதிரி, ஆனா என்ன டவர் தான் இல்ல. ஆமா கைஸ், இங்க பாருங்க, நல்லா இருக்கு. வியூவே சூப்பரா இருக்குங்க. பட் கேமரால தெரியுதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நாங்களே கவர் ஆகிறோமான்னு. வைட் ஆங்கிள் வச்சிருக்கியா? வைட் ஆங்கிள் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, அடிக்கடி வைட் ஆங்கிள் வைக்காம எடுத்துறாங்க. ஸ்ரீ சக்தி கணபதி உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு பக்கம் மரம் இருக்கு. என்ட்ரி நாங்க ரொம்ப நேரம் அதுவும் ஒரே இடத்துல நின்று இருந்தோமா, என்ட்ரி போற கூப்பிட்டாங்க. ஒரே இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போல, அதுக்குதான். ஆஃப்டர் எக்ஸ்பிளனேஷன் கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன நேம் சொல்லணும்? சங்கு கோயில்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? அது ஏதோ சொன்னாங்களே, ஸ்ரீஜி என்னமோ ஜீவன் சொன்னாங்க. ஸ்ரீஜீவன். நீடா ரொம்ப நேரமா? அரே, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லடா. ஸ்ரீஜீவன். இதுலதான் நம்ம காலை வந்து நினைக்கணும். கால் நினைக்கணுமா? கால் கழுவிட்டு போவோம்லடா கோயிலுக்குள்ள. ஆமா, அதுக்கு பதிலா இதுல காலை வச்சுட்டு போலாம். உள்ள இருக்கணுமா? ஆமா, நீ என்ன பண்ற? கால் தூக்கணும்லடா, கால் டைட்டா பேண்ட் தூக்கணும். ஐயோ, இதுல இறக்கி பாருதா. ஆமா, இப்படி கால வைக்கலாமா? அப்படியே உள்ள விட்டுரு. கால் வச்சாச்சு. டேய் பாத்துக்க. வாருங்கள் தோழரே, எடுக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா கால் நினைச்சிட்டு தண்ணிக்குள்ள இருந்தெல்லாம் விட்டு எடுக்க முடியாதா? வாட்டர் ப்ரூஃப் தானே இது? வாட்டர் ப்ரூஃப்ல இல்லடா, அது ஆக்ஷன் கேமரா தான் வாட்டர் ப்ரூஃப். வாவ், நல்லா இருக்குல்ல? பாருங்க, பயங்கரமா இருக்கு. இங்கதான் சுத்தணும்னாங்க. ஆமா ரைஸ், இப்போ நாங்க உள்ள வந்துட்டோம். இப்பதான் நாங்க அங்கிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா எடுக்கலாம்னு பார்த்தோம். அதுக்கு அந்த அக்கா எங்களுக்கு முன்னாடி 3 பேர் போனாங்க. அவங்களையும் வச்சு எங்களும் சேர்த்து வச்சு 5 பேர்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி, அதனால அது பெருசா கவர் பண்ண முடியல. அதனால நாங்க இப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கூப்பிட்டாங்க சொல்லி அவசர அவசரமா உள்ள போயிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு அவங்களே சொன்னாங்க, இது நிறைய பேர் சங்கு கோயில் அப்படின்றாங்க. ஸ்டார்டிங் வீடியோலயே நாங்க சொல்லியிருந்தோம். இல்ல, இது என்ன சொன்னாங்க? ஸ்ரீஜீவன். ஸ்ரீஜீவன், ஜீவன் நல்லா ஞாபகம் இருக்கு, ஸ்ரீ ஞாபகம் இல்ல. ஸ்ரீஜீவன் மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூடியூப் தான் வீடியோ எடுக்கணும்னு அவங்க இந்த மாதிரி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சங்கு கோயில்னு இதாயிருச்சு. சங்கு கோயில் தான் போட்டோம் மேப்ல. ஆமா, அது சங்க பார்த்தே எல்லாரும் சங்கு சங்குன்னு. ஃபர்ஸ்ட் அந்த டென்ட்லாம் இருக்காது, வெறும் சங்கு மட்டும் தான் இருக்கும். ஓ, இந்த சங்கு மட்டுமா? ஆமா, வேற எதுவுமே இருக்காதுங்க, சங்கு மட்டும் தான். என்னன்னா கூட இப்ப சொன்னாங்க, தனித்தனி மென்ஸுக்கு உமன்ஸுக்கு தனியா இப்ப காஸ்டியூம் கூட இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு. இப்ப நீ எடுத்துருக்கிறப்ப நான் நின்று அப்ப சொன்னாரு. அதுல மாட்டிட்டு அங்க போய் உட்காந்துக்கலாமா நடுவுல? அது அவ்வளவு டீட்டெயிலா சொல்ல, அதுக்கு யாரும் வந்துட்டாங்கன்னு என்ட்ரி போட இல்ல. அந்த அக்கா எங்க இருக்காங்கல்ல. ஆமா, ஓகே சரி. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கருடாழ்வார் 3 முறை வலம் வந்து வணங்கவும் சர்பதோஷம் நிவர்த்தியாகும்.
உங்களுக்கு நீங்க கரெக்டா வந்து உங்க கைடன்ஸ் மேக்ஸிமம் அவங்க கைட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் எங்க சைட்ல இருந்து நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிடுறோம். ஆமா. சரிவா போவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது நோ என்ட்ரி. இந்த லேக் இது என்ன லேக்குன்ட்ட இந்த அது பேர் என்ன பாண்டா. ஆனா இது நேம் என்னன்னா சக்கரை குளம். இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்க சக்கரை குளம் பாத்தீங்கன்னா நோ என்ட்ரி. சக்கரை குளம். ஆமா, சக்கரை குளம். சக்கரை குளம் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து நாட் அலோடு. சோ இதை நம்ம சும்மா பார்த்துட்டு வீடியோல எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்ல இதுக்குள்ள உள்ள அதாவது இதுக்குள்ள கால் வைக்க கூடாது, இந்த கிராஸ் இருக்கிற இடத்துல. இல்ல இந்த திண்டு மேலே கால் வைக்க அப்பளே ஒரு ஆமா நடந்தாங்கல்ல, ஆமா ஆமா அது மேலே கால் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க. நமக்கு அந்த ஆன்மீகம் பத்தி அவ்வளவு தெரியாதனால இல்ல கவனிச்சேங்க. ஆனா எனக்கு அதுல என்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. ஆமா, நிறைய ஃபாஸ்டா நிறைய சொன்னாங்க. ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா 9 முறை சுத்தி வரணும். ராயர் பீடம். ஆமாங்க, 9 வாட்டி சுத்தி வரணும். நாங்க சுத்திட்டு வந்தோம். நான் வைக்கல, நீதான் இருக்கணும். அது 9 வாட்டி சுத்தி வந்தா திறபாக்கியம், தொழில், பதவி, இந்த போர்ட்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 9 வாட்டி எல்லாமே கிடைக்கும். ஸ்ரீ ராயர் பீடம் 9 முறை வலம் வந்து பிரார்த்திக்கவும். புத்திர பாக்கியம், தொழில், பதவி அபிவிருத்தியாகும், சகல தோஷம் நிவர்த்தியாகும். இங்க 9 முறை சுத்தி வரப்ப நமக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும்னா, புத்திர பாக்கியம் அதாவது குழந்தை வரம் கிடைக்கும். தொழில் பதவி அபிவிருத்தியம்னா நம்ம செய்யற தொழில்ல முன்னேற்றம் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலையில ப்ரொமோஷனும் கிடைக்கும். சகல தோஷமும் நிவர்த்தியாகும்னா ஜாதக ரீதியான தோஷங்கள் இல்லைன்னா நம்ம லைஃப்ல உள்ள தடைகள், ஏதாவது ஒரு தடங்கள் வருது இல்லையா, அதெல்லாமே விலகுன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்த பிளேஸ் என்ன? இதுக்கு அடுத்து வந்து அங்க ராகு கேது. இதுக்கப்புறம் ராகு கேதுக்கு போகணும் நாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சப்த சக்கர பீடம். இந்த தியான பீடத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் 7 சக்கரங்களும் தூண்டப்பட்டு மன அமைதியும் மன தெளிவும் தியானமும் ஆன்மீக முன்னேற்றமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம விசிட்டர்ஸ்க்கு வந்து நாட் அலோடுங்களாமா. இங்க கிளாஸ் வராங்களா அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இங்க வியாழக்கிழமை வந்து அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க மெடிடேஷனுக்கு. இதுல வந்து என்ன தம்பி சொன்னாங்க, 7 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணி விடுமாமா. ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சொல்லு தம்பி, இல்ல வீடியோ சொல்லு. இந்த 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்து அதுக்கான பவர்லாம் இதுல இருக்குங்களாமா. இவங்க இதை பூஜை பண்ணி இதுக்கான இது வச்சிருக்காங்க. இவங்க கிளாஸ்ல இருக்கவங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதுல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. பண்ணி எந்திரிச்சு அவங்களோட சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்களாமா. இல்ல இது தப்பா சொன்னீங்க. இல்லைங்க, இதுதான் தம்பி, கரெக்ட் தான். அப்படிதான் சொன்னாங்க. கரெக்ட் தானே? நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். தம்பி கரெக்ட் தான். அதுல எத்தனை கம்பி இருக்கோ அத்தனை வாட்டி சுத்தம். எதுல? ராகுக்கு எதுல? ஆமா, சுத்து. அதான் நம்ம அப்பயே சுத்திட்டோமே. சரி, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துரு. ஒன்னும் இல்லைங்க, ராகு கேதுன்னு சொன்னாங்க, 9 வாட்டி சுத்தணுங்களாமா. இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு எதுவும் வைக்கலிங்க, அதனால நான் சிம்பிளா சொல்லிட்டேங்க. துலாம். இது வந்து ஒவ்வொரு ராசிகள். ஆமா, அதுவே நீ இப்பதான் பாவி ஒரு ராசி கட்டங்கள் அதெல்லாம் இருக்கு போலீங்க. சாரிங்க, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுங்க தம்பி. ஓஹோ, என்னோட ராசி எங்க இருக்கு? மீன ராசி. ஐயோ, மீன ராசியில பாருங்க சனி இருக்கு. போடா சுத்ரா. ஒரு நிமிஷம் காமிச்சிடறேன். விருச்சகம். மீன ராசியில பாத்தீங்கன்னா சனி இருக்கு. இதுல தெரியுதான்னு தெரியல. டைம் ஆயிட்டே இருக்கு. உன்னோட ராசி எதுரா? விருச்சகம். விருச்சகம் அது எங்க இருக்கு? இருக்கும் பாரு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பாரு. சிம்மம்ல என் சிஸ்டரு கேது. ஓகே, விருச்சகம்ல இருக்கு. என்ன? சந்திரன் இருந்தா நல்லது தானே, இல்லையா? இது வரைக்கும் எந்த நல்லது நடக்கலையே. இனி நடக்கும். நீங்க பாரு, தனுசு ராசிக்கு 3 இருக்குடா. புதன், செவ்வாய், இன்னொன்னு என்னடா தம்பி? சூரியன், வியாழன். சூரியன். ஓகேங்க, அடுத்து கை வேற வலிக்குதுடா. இது முடிச்சாச்சுங்க. இனி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க வந்து 2 குளங்கள் மாதிரி ஏதோ அமைச்சிருக்காங்க. இது மீன் தொட்டி. அம்மா அதுக்கு பேருங்க. 2 மீன் தொட்டிகள். அதுக்குள்ள மீன் இருக்குமா? அதுக்குள்ள மீன் இருக்குதாமா. ஒரு தாமரை தெரியுதுங்க.
அது மல்லிகா, அது மல்லிகைங்களாமா, தாமரை இல்லைங்களாமா. தாமரை கலர்ல இருக்குங்களா, ஆனா அது மல்லின்னு சொல்றாங்க. எதுடா அது அங்க இருக்கு பாருடா, பர்பிள் கலர்ல. மல்லியா? ஓகே. தம்பிக்கு அப்பப்ப கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த சங்கு. இதை வச்சுட்டு எல்லாரும் சங்கு கோயில்னு சொல்றாங்க. ஆனா இது சங்கு கோயில் இல்லைங்களாமா, அந்த ஸ்ரீ ஜீவன் ஸ்ரீ ஜீவன் கோயிலுங்களாமா. வந்து ஜீவனை சொல்றேன் இல்ல ஸ்ரீன்னு சொல்றேன். ஃபுல் நேம் வரலைங்க, புதுசுல தான். ஏடா ஸ்ரீ ஜீவன் நான் எத்தனை வாட்டி எடுத்து கொடுத்தேன், தம்பி எத்தனை வாட்டி எடுத்து கொடுத்தாரு. நீங்களா டேலண்டட் பர்சன். யாரு? உங்க முன்னாடி நாங்க டேலண்டடா. ஆமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய படிகள் இருக்கு. இதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு, படிகளும் இருக்குங்க. இதுக்கு மஸ்ட் மேல போறதுக்கு நம்மளோட ஹெல்த் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, இதுல ஒவ்வொரு படியே ஏறி போகணுங்க. வயசானவங்க வந்தீங்கன்னா. ஆமா, இது ஒவ்வொரு படி இப்படி ஏறி அப்படியே டைரக்டா போக முடியாதுங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஃபுல் சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த படி அப்படியே ஒவ்வொன்றா ஏறி ஏறி கடைசியில வந்து உங்களுக்கு மேல போகணும். அது மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லு. மேல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்குள்ள போனோடனே வீடியோ எடுக்க கூடாது. அண்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ள இருக்குல்லங்க, அதுக்குள்ள போய் அதுக்குள்ள நிக்க கூடாது. அங்கேயும் வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்களாமா. ஸ்டெப்ஸ்ல நின்னு மட்டும் அந்த ஸ்டெப்ஸ்ல நின்னு சங்குக்குள்ள இருந்து எட்டி பாக்குற சாமியை நம்ம எட்டி பார்த்து கும்பிட்டு வந்துடலாம். ஒரே சாமியா தெரியும், ஆனா சாமி கடியில எத்தனை சாமி இருக்காங்க இல்ல சொன்னாங்க. ஐயா அந்த அக்கா சொன்னாங்களே, சாமி கடியில இன்னும் பல நிறைய இருக்கு. பட் நமக்கு விசிபிள் ஆகுறது ஒரே ஒரு சாமி சொன்னாங்க. அந்த சாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜருங்க. அப்படியே நாங்க அப்படியே 7 முறை இது ஒவ்வொன்றா அப்படியே சுத்திட்டு வரோங்க. ஆமாங்க, ஒவ்வொன்றா சுத்திட்டு அது மேல ஏறி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றாங்க மேல போயிட்டு. ஆமாங்க, பாத்தீங்கன்னா அப்படியே திடீர்னு அந்த சைடு பாருங்க, அவ்வளோ உங்களுக்கு இதா இருக்கு. காமினது மழை வர மாதிரி இப்படி இருட்டிட்டு வந்துருச்சுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. திம்பம் மொழியா போகணும், என்னென்னமோ இது பண்ணிருக்கோம். எல்லா பிளானும் கேன்சல் ஆயிருமா இல்ல என்ன பண்ண போறதுன்னு தெரியல. வீட்டுக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க இப்ப முழிச்சிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு. ஆமா, ஒரு சாமி தான் சொல்ற மாதிரி எட்டி பார்த்தாரு, அவரையும் நாங்க பாத்துட்டோம். ஆனா சின்ன சின்ன இது நிறைய வச்சிருக்காங்க. ஆமா, எத்தனையோ சொன்னாங்க, அது எனக்கு அமௌண்ட் சரியா தெரியலங்க. ஸோ அவங்களுக்கு வேணா கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, சரி, ஓகே. நம்ம இதோட இந்த vlog கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? இல்ல அண்ணா அது ஒண்ணு இருக்குல்ல, இது ஒண்ணு. ஆமா, கரெக்டுங்க, உங்களுக்கு அதை காமிக்கணும். இன்னொரு ரவுண்ட் இப்படி சுத்தி அப்படி முடிச்சிடலாம். சரி, ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இங்க வந்து இதோட ரூல் புக் வந்து இங்க இருக்குங்க. இதுக்குள்ள வந்து ராதையும் கிருஷ்ணரும் தான் இருந்தாங்க. என்ன மெயினா போட்டிருக்கு, திரைமாச்சி யாருக்கெல்லாம் கை கொண்டுமோ இங்க வந்துருங்க. 27 நட்சத்திர துளசி மாடம் வலம் வந்து வணங்கினால் சுப காரியங்களும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். திருமணம் விரைவில் கைகூடும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது நோ என்ட்ரி ஏரியா. 27 துளசி இது இருக்குல்ல, இதோட ரூல் புக் நான் ஜூம் பண்றேன், பாத்துக்கோங்க. என்னடா, ஆமா, துளசிகள் வச்சிருக்காங்களாமா. ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுல ராசி பேர் போட்டிருக்கான்னு பாரு. ராசி பேரா? இல்லையே. போட்டிருக்காங்க பாரு. ராசி இல்ல அதுனா கார்த்திக் பரணி, அந்த கார்த்தி அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களாமா. நட்சத்திரம். ஆமா. சோ இத சுத்தி வந்து ஃபுல்லா உங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்கும். நம்ம இத அப்படியே பார்த்துட்டு இது பண்ணலாம். சாரிங்க, ரொம்ப அவசரமா எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மலையை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. கடம்பூரா திம்பமா அதுதான் தெரியலங்க என்ன பண்ண போறோன்னு. கேன்சல் பண்ணிடுவோமா? எங்க போனாலும் மழை வருமேடா, எங்க போனாலும் மழை இருக்கே. அதுதான் இப்ப கடம்பூர், அதுதான்டா திம்பம். இங்க இருக்கு, இதுதான் திம்பம். அங்க இருக்கு பாரு, அதுதான் திம்பம். இது வந்து கடம்பூர். கடம்பூர்ல இருந்து மழை இங்க வந்துட்டு இருக்கு, நம்மளை நோக்கி வந்தது. காத்து பாரு எப்படி அடிக்குதுன்னு. அதுதான் சொல்றேன், 8 கிலோமீட்டர் ஷார்டஸ்ட் ரூட் சொன்னீங்க. அதுல போனோம்னா அவ்வளவுதான், நம்ம போயிடுவோம் ரெடியா. அது ஃபுல்லா அந்த திம்பம், அந்த ஹில்ஸோட இதுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எச்சரிக்கையா வெள்ளடிச்சு மலையில இருந்து காப்பாத்துங்க கடவுளே அப்படின்னு கும்பிட்டு நாங்க அப்படியே விடை பெறுகிறோம். இதுல கூட நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் முடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு மழை வர மாதிரி ஆயிடுச்சு. நாங்க கரெக்டா திம்பம் போற ரூட்ல தான் மேகம் கற்களா இருக்கு. அங்க பாருங்க, தெரியும். சோ அதனால நாங்க கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா போய் இல்ல, நாங்க ஃபுல்லா
அடைஞ்சாலும் நான் வேற தெரியாம லேப்டாப் வேற equipments எல்லாம் ஆமா லேப்டாப் வேற போட்டு எடுத்துட்டு வந்துட்டான். ஸோ இன்னொரு கூத்து பண்ணி போட்டேன். இருங்க காட்டுறேன். ஒரு லேப்டாப் எடுத்து வச்சேன், யூஸ் பண்றதுக்கு லேப்டாப். இது பழைய லேப்டாப், இதுக்குள்ள இருந்துருக்கு, பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டேன். அது என்னடா வெயிட்டா இருக்கு, ஒரு ட்ரைபேடும் வாட்டர் பாட்டில் வச்சா வெயிட்டா இருக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தோம். கடைசியில் பார்த்தா லேப்டாப். சரி ஓகே, இதெல்லாம் கூட ஏதோ சின்ன பேக் குள்ள போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். அந்த சேஃப்டிக்கு மழை வந்தா என்ன பண்றதுன்னு கூறி இது வாட்டர் ப்ரூஃப் கவர் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேப்பை ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் இந்த மைக்கு கேமரா அதெல்லாம் போட்டுடலாம். இங்க பாத்தீங்கன்னா இதான் அவுட்டுங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா இன்னு நாங்க இப்ப ஃபுல் கோயிலையும் சுத்திட்டு இதுல அவுட் வெளியே வரோம். அவ்வளோதாங்க. நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு அப்படியே கிளம்புறது தான். இதுதான் என்ட்ரன்ஸுங்க. செக் போஸ்ட் அங்கே இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த டென்ட் மாதிரி தெரியுதுங்களா, அங்கே தான் வந்து அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். அங்கே வந்துட்டு ஏதோ தீர்த்தம் வந்து ட்ரெஸ் இல்லாதவங்களுக்குலாம், நம்ம ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை சாரி இதெல்லாம் இருந்தால் தான் அந்த என்ன தீர்த்தம் தான் குளிக்க விடுவாங்க. அதாவது ஸ்ரீரங்கத்துல மட்டும் மாசத்துக்கு ஒரு டைம் குடிக்கிற தீர்த்தம் வந்து இது பண்ணுவாங்களாமா, பட் நமக்கு கொடுப்பாங்களாமா. அதுல போய் நம்ம குளிக்கலாமாமா. பட் ஆனா இப்ப அதை நம்ம குளிக்க முடியாதனால அங்க தீர்த்தம் இருக்கு, வேணா வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாராச்சும் வேணா வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங்ல எங்கனால அவசரம் பேச நிதானமா பேச முடியல. ஏன்னா இந்த பேர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து வேகமா கூப்பிட்டாங்க. இப்ப எண்டிங்ல நாங்க போக போது பேசுறோம். அவ்வளவுதான். இதோட வாட்டி முடிச்சுக்கிறோம். ஆமா சரி ஓகே, நம்ம இதோட இந்த vlog-அ கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஓகே, இதோட வீடியோ முடிக்கிறேன். பை பை பை. எனக்கு தெரிஞ்சு முடிச்சுக்கிறதுனால இந்த வீடியோலயே அதிகமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியாதா